வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. ஒரு ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கங்க. அந்த 1.2 கிலோகிராம்ஸில் கிட்டத்தட்ட 8600 கோடி நியூரான்ஸ் இருக்குது. நியூரான்ஸ்னால் பிரெயின் செல்ஸ். இட்ஸ் எ டைப் ஆஃப் செல். அதை தவிர ஈக்குவல் நம்பர் ஆஃப் அதர் செல்ஸும் இருக்குது பிரெயினில். நம்ம நியூரான்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நியூரான்ஸ் தே ஆர் கனெக்டட் டு அதர் நியூரான்ஸ். ஸோ நியூரோனல் கனெக்ஷன்ஸ் உண்டு. இப்போது டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு நியூரான் இஸ் கனெக்டட் டு ரஃப்லி 7000 to 10,000 அதர் நியூரான்ஸ். இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் வழியாக சிக்னல் அனுப்புறது, கெமிக்கல் சிக்னல். இப்போ பாருங்கள், ஒரு நியூரான், சிங்கிள் நியூரான் எடுத்துட்டிங்கன்னா அதில் இட் ஜெனரேட்ஸ் அன் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல், ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இட் வில் ட்ராவல் டவுன் த ஆக்சான். அந்த செல்லுக்கு ஒரு வால் மாதிரி ஒரு ஆக்சான்னு இருக்கும். அந்த இட் வில் ட்ராவல் த்ரூ தட். அங்கே போயிட்டு அது அந்த நியூரோனல் ஜங்ஷன் வருது இல்லையா, சைனாப்டிக் ஜங்ஷன்னு சொல்லுவோம். அங்கே வந்த உடனே அந்த ஜங்ஷனில் அது ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் தாவாது. அது அந்த எண்டுக்கு வந்த உடனே அங்கே கெமிக்கல்ஸ் ஜெனரேட் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவோம். They are molecules which go from one neuron to the other in the synaptic junction. அடுத்த நியூரானுக்கு போய் ஒட்டின்ற உடனே அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜெனரேட் ஆகுது. ஸோ ஒரு நியூரான் இஃப் இட் இஸ் கனெக்டட் டு 7000 or 10,000 அதர் நியூரான்ஸ், மற்ற நியூரான்ஸ்லேருந்து நிறைய சிக்னல்ஸ் வருது. அந்த சிக்னல்ஸ்லாம் கெமிக்கல் சிக்னல்ஸாக ஜங்ஷனில், ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாறி இந்த நியூரான்குள்ளே வந்த உடனே இட் வில் அக்ரிகேட் த சிக்னல்ஸ். ஒரு த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் வந்துடுச்சுன்னா இட் வில் ஃபயர் சிக்னல்ஸ். ஸோ நியூரானோட பிஹேவியர் ரொம்ப சிம்பிள். எ நியூரான் சிம்பிளி ஒபேஸ் த லாஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஆனால் இப்போ 8600 கோடி நியூரான்ஸை நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டா உங்ககிட்ட கிட்டத்தட்ட கோடி கோடி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்ஸில் ஒவ்வொரு நியூரானும் ரொம்ப சிம்பிளாக பிஹேவ் பண்ணால் கூட ஒரு மைண்டுன்றது எமர்ஜ் ஆகுது. இப்போ சிங்கிள் நியூரானுக்கு பாருங்கள், அதுக்கு பெயின், வலினா தெரியாது, ப்ளஷர்னா தெரியாது, அதுக்கு சிந்தனைகள் கிடையாது, அதுக்கு கனவுகள், நினைவுகள் ஒன்றும் கிடையாது, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது, வாட் எவர் கான்ஷியஸ்னஸ் இஸ். ஆனால் 8600 கோடி நியூரான்ஸ் இந்த மாதிரி வித் கனெக்ஷன்ஸ் when they start interacting with each other, அந்த சிஸ்டம், அந்த அக்ரிகேட், தட் இஸ் த கலெக்ஷன், அந்த கலெக்ஷனுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வெளிப்படுகின்றன. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, இந்த ஆப்ஜெக்ட் இப்போது இந்த பிரெயின் இப்போ அதுக்கு வலி தெரியுது, ப்ளஷர் தெரியுது, அது கனவுகள் உண்டு, நினைவுகள் உண்டு, அது சிந்தனைகள் உண்டு. இட்ஸ் எ கான்ஷியஸ் பிரெயின். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இட் பிகமிங் எ ஃபங்க்ஷனிங் மைண்ட் இஸ் அன் எமர்ஜென்ட் phenomenon. ஸோ ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஐட்டமில் இல்லாத ப்ராப்பர்ட்டி எப்போ when thousands and thousands or billions and billions of objects get together, அந்த கலெக்ஷனில் வெளிப்படுகிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபெனாமினன் எமர்ஜென்ட் ஃபெனாமினன் சொல்லுவோம். இப்போது இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபெனாமினன். இதை நிறைய பேர் இன்னும் ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ளஷர், பெயின், நினைவுகள் இதெல்லாம் எப்படி வர்றது இந்த சிம்பிள் நியூரோனல் பிஹேவியர்லேருந்து என்றது அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பல வருடங்கள் ஆகலாம், பல டிகேட்ஸ் ஆகலாம். என்னுடைய வாழ்க்கையில் அது நான் புரிஞ்சுப்பேனான்றது ரொம்ப டவுட்ஃபுல். அது எனக்கு ஒரு சோகம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, தட்ஸ் லைஃப். ஸோ இப்போ ஒரு சிம்பிளர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சிம்பிளர் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட்க்கு நல்லா புரிகிற எக்ஸாம்பிள். ஒரு சிங்கிள் மாலிக்யூல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு சிங்கிள் மாலிக்யூலுக்கு கைனெட்டிக் எனர்ஜி தான் உண்டு. ஆனால் அதையே இப்போ 10^20, 10^23 மாலிக்யூல்ஸ் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாலிக்யூல்ஸ் ஒபேயிங் சிம்பிள் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிடுச்சு, அது மொமெண்டம் அண்ட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கொலிஷன் நடக்கிறச்சு. ஆஃப்டர் லிட்டில் வைல் the whole system comes to an equilibrium. இப்போ ஈக்குலிபிரியம் சிச்சுவேஷனில் அது எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடி ஆகிடும்.
மாறாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? இந்த எனர்ஜியில் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது, இந்த எனர்ஜியில் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது, இத்தனை மாலிக்யூல்ஸ்க்கு இந்த எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டெடி ஆகிடும். ஆவரேஜ் எனர்ஜியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கலாம். அந்த நம்பர் வந்து டெம்பரேச்சர். நம்ம 9th கிளாஸில் 8th கிளாஸில் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இஸ் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ்னு கற்றுருப்பீங்க. தட் இஸ் ஒரு பக்கெட் ஆஃப் கோல்ட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கையை விட்டால் அது வந்து ஜில்லுன்னு ஃபீல் பண்ணும். அது ஏன்? அது வந்து பிகாஸ் ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹேண்ட் டு வாட்டர். இந்த டெம்பரேச்சர்ன்றது வந்து ஒரு சிம்பிள் நம்பர். இட் டிட்டர்மின்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. ஹையர் டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் வில் ஃப்ளோ. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ற ஃபெனாமினன் வந்து இது இந்த கலெக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ்லேருந்து வர்றது தவிர சிங்கிள் மாலிக்யூலுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை ஆகாது. ஸோ இண்டிவிஜுவல் மாலிக்யூலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. ஆனால் அந்த கலெக்ஷனில் உருவாகிற, அந்த கலெக்ஷனில் வெளிப்படுற ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பரேச்சர். இட்ஸ் அன் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, புரியுதா? ஸோ எமர்ஜென்ஸ் எப்படின்னு வருதுன்னா, ஒரு கூட்டத்திலேருந்து வர ப்ராப்பர்ட்டி அது வந்து இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சில பறவைகள், உதாரணத்துக்கு வந்து ஸ்டார்லிங்ஸ். இப்போ ஸ்டார்லிங்ஸ் வந்து நிறைய ஸ்டார்லிங்ஸ் வந்து ரேண்டமாக பறந்துட்டு இருந்ததுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரேண்டமாக பறந்துட்டுருக்கும். ஆனால் சப்போஸிங் ஒவ்வொரு ஸ்டார்லிங்கும் வந்து 2-3 சிம்பிள் ரூல்ஸ் ஒபே பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ சொல்லலாம், ஒரு ஸ்டார்லிங் வந்து, ஸ்டார்லிங்னா அந்த பேர்ட் வந்து அது நியரஸ்ட் சில பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேர்ட்ஸோடைய ஆவரேஜ் வெலாசிட்டியை பார்த்துட்டு அந்த திசையில் நானும் போக போகிறேன் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறதுன்னு வச்சு. அதை தவிர வந்து இன்னொரு ரூல் அது ஃபாலோ பண்ண போகிறது, பறந்துன்னு இருக்கச்சே மற்ற பக்கத்தில் இருக்க ஸ்டார்லிங்ஸோட கொலைட் ஆகாமல், ஒட்டிக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2-3 ரூல்ஸ், சிம்பிள் ரூல்ஸ் போட்டோன்னா அந்த வென் லட்சக்கணக்கான ஸ்டார்லிங் சேர்ந்து வந்ததுன்னா அந்த ஃப்ளைட்டில் பார்த்தாங்கன்னா ஒரு அழகழகான பேட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சிங்கிள் ஸ்டார்லிங் வந்து தன்னுடைய சிம்பிள் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணுன்னு ஒரு நோக்கமும் இல்லை. ஓகே, அது வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற முயற்சியில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த கலெக்ஷனில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எமர்ஜ் ஆகுது. என்ன ப்ராப்பர்ட்டி? பியூட்டிஃபுல் ஃப்ளைட் பேட்டர்ன்ஸ். இந்த ஃப்ளைட் பேட்டர்ன்ஸ்க்கு வந்து மர்முரேஷன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க யாரோ. ஸோ மர்முரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டார்லிங்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஹார்ட்னஸ் ஒரு சாஃப்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த சேர் வந்து ஹார்டாக இருக்குது, ஒரு சாலிட். இன்ஃபேக்ட் சாலிட்னா என்ன, ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுக்கலாம்? எந்த பொருளை உதைச்சா வலிக்கிறதோ அதுதான் சாலிட் அப்படின்னு ஒரு நொபேல் லாரேட் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு மேதாவி ஆண்டர்சன், ஒரு பெரிய நொபேல் லாரேட், 2 நொபேல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து சாலிடை வந்து இப்படி தான் சிம்பிளாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஹார்ட் ஆர் சாஃப்ட், அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனால் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்டலுக்கு வந்து ஒரு ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்துடுறது. அதுவும் வந்து ஒரு எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி. பக்கத்து வீட்டில் ஏதோ பாட்டு கேட்குறது. ஸோ அந்த சவுண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா இப்போ வந்து இந்த ஏரை வந்து நம்ம வந்து லேயர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் லேயர் என்ன பண்ணுறது, அது பாட்டுக்கு வைப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வைப்ரேஷனல் பேட்டர்ன்ஸ்னால சில இடத்துல வந்து கம்ப்ரெஷன் வருது, சில இடத்துல ரேரிஃபேக்ஷன் வருது. எங்கே கம்ப்ரெஷன் இருக்கோ அங்கே வந்து ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அதிகமாகுது. எங்கே ரேரிஃபேக்ஷன் இருக்குதோ அங்கே வந்து ப்ரெஷர் குறையுது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேரிஃபேக்ஷன்ஸ் வந்து உருவாகிறது when the different air layers vibrate but not all together. ஒரு பேட்டர்னில் வைப்ரேட் ஆகுது. அந்த கம்ப்ரெஷன்ஸ், ரேரிஃபேக்ஷன்ஸ், அந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்ஸ்லாம் வந்து என் காதுகிட்ட வந்து என்னுடைய இயர் ட்ரம்
அது மேலே வந்து இம்பேக்ட் பண்ணுறச்சு என்னுடைய இயர் ட்ரம் வந்து கரஸ்பாண்டிங்லி வைப்ரேட் ஆகுது. அது வந்து சிக்னல் வந்து என் பிரெயினுக்கு கொடுக்குறது. அப்போ பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து தே கெட் எக்ஸைட்டட். இந்த மாதிரி சிக்னல்ஸ் ஸ்டார்ட் கோயிங், தே கெட் எக்ஸைட்டட் இன் அ பர்டிகுலர் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லேருந்து எனக்கு தெரியுது, ஆஹா பனி இல்லாத மார்கழியா அந்த பாட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜென்ட் ஃபினாமினா அது ஆல் அரவுண்ட் அஸ். ஒரு சிம்பிள் கம்ப்யூட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. அது பக்கத்தில் இன்னொரு பார்ட்டிக்கல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறதுன்னா, நெக்ஸ்ட் பார்ட்டிக்கலை பிடிச்சிட்டு இழுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இழுக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ்னால் அந்த பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கல் வந்து ஆக்சலரேட் பண்ணுறது, ஆக்சலரேஷனால் அதனுடைய வெலாசிட்டி மாறுறது, வெலாசிட்டினால் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுறது. ஆனால் இந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் கொஞ்சம் பின்னாடி வருது. இந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் மேக்ஸிமம் ரீச் பண்ண இது வந்து இன்னும் மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் ரீச் ஆகிடுச்சு, அந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் கீழே வர ஆரம்பிச்சுட்டு கீழே புல் பண்ணுறது, அதுவும் கீழே வருது. ஸோ செகண்ட் பார்ட்டிக்கல் வந்து ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரியே ஆசிலேட் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் பின்னாடி. அதுக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து செகண்ட் பார்ட்டிக்கல் இழுக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கல் இஸ் ஆசிலேட்டிங் எக்ஸாக்ட்லி லைக் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டிக்கல், ஆனால் செகண்ட் பார்ட்டிக்கலுக்கும் கொஞ்சம் பின்னாடி. இந்த மாதிரி வந்து பார்ட்டிக்கல் மேலே பார்ட்டிக்கல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வெர்டிக்கல் டைரெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஆசிலேட் பண்ணுறது, ஹாரிசான்டல் மோஷன் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்ட்டிக்கல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரேன். தே ஆர் ஆல் ஆசிலேட்டிங் இன் அ சர்டன் பேட்டர்ன். இதுலேருந்து என்ன எமர்ஜ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து நம்மளை சுற்றி எல்லாமே நிறைய எமர்ஜென்ட் ஃபினாமினா இருக்குது. எங்கே பார்த்தாலும் எமர்ஜென்ட் ஃபினாமினா இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவோம். இப்போ சில சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ் டைம் என்ற கான்செப்டே வந்து இஸ் இட் எமர்ஜென்ட் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. இது வந்து இன்னும் ஓப்பன் ப்ராப்ளம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், சப்ஸ்கிரைப், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.